நான் சௌந்தர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே டிசம்பரில் நடக்க போகுது. ஓகேயா போகிறோம். டிசம்பர் 16th அன்னைக்கு தமிழ், 17th அன்னைக்கு இங்கிலீஷ், 18th அன்னைக்கு காமர்ஸ், 19th அன்னைக்கு எக்கனாமிக்ஸ், 20 அப்போ அக்கௌண்டன்சி, 23 அப்போ பிஸ்னஸ் மேத்ஸ். ஸோ இந்த ஹாஃப் இயர்லியில் நம்மளுக்கு ஃபுல் போர்ஷன்ஸ்னு வரும். நம்ம இதை ஒரு தடவை ஒழுங்காக படித்தோம் அப்படின்னா நம்மளால பப்ளிக் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண முடியும். இதுதான் நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்ஸ் நம்ம எழுதி பார்க்க தான் நம்மளுக்கு பழகுமே. அப்போ தான் நம்மளோட எக்ஸாம்ஸில் ஸ்பீட் வரும். நம்மள்கிட்ட நவம்பர் மந்தில் 15 days டைம் இருக்குது. டிசம்பரில் 15 days டைம் இருக்குது. 15 days இருக்குது. ஸோ மொத்தமாக 30 days டைம் இருக்குது. இந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் above 600க்கு 550 மேலே ஒரு 520க்கு மேலே எடுக்கிற